உங்களுக்கு நினைவிருக்கும் 1981 அபிவிருத்தி சபை தேர்தல் நேரம் நடந்த யாழ் நூலக எரிப்பு. ලංකාවේ විදේශගත පුස්තකාල ගණනාවකට ගොඩ වෙලා තිබෙනවා. මම දැකලා තියෙන එකම පුස්තකාලය තමයි செருப்பு சப்பத்து கலவல යන තියෙන පුස්තකාලේ යාපනී පුස්තකාලය. நான் இலங்கையிலும் பல்வேறு நாடுகளிலும் பல நூலகங்களுக்கு காலடி எடுத்து வைத்துள்ளேன். அந்த வகையில் நான் பார்த்ததில் செருப்பும் சப்பாத்தும் இல்லாமல் செல்லும் ஒரே ஒரு நூலகம் யாழ் நூலகம் மட்டுமே. ඒකට செருப்பு சப்பத்து கலவல තමයි පුස්තකාලයට ඇතුළු. அதற்குள் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் பாதணிகளை வெளியே வைத்துவிட்டுத்தான் உள்ளே நுழையலாம். දෙමළ ජනතාව තුළ විශාල කියවීම පිළිබඳ සාපිපාසයක්. தமிழ் மக்கள் மத்தியில் வாசிப்பும் பரந்த அறிவு தேடலும் இருந்து கொண்டே இருந்தது. එම සංස්කෘතියක් තිබුණ දෙමළ ජනතාව. அது அவர்கள் கலாச்சாரத்தில் உள்ளது. උන්ට පුස්තකාලය කියලා කියන්නේ මොකක්ද? அவர்களுக்கு நூலகம் என்றால் என்ன? උන්ගේ ජීවිතය හා සම්බන්ධ ස්ථානය. அவர்கள் வாழ்வில் பின்னி பிணைந்த අපි ලංකා ඉතිහාසයේ මැතිවරණ ප්‍රචණ්ඩ ක්‍රියා දැකලා තිබෙනවා. நாங்கள் இலங்கை வரலாற்றில் தேர்தல் காலங்களில் பல்வேறு விதமான வன்முறைகளை பார்த்திருக்கிறோம். ගෙවල් ගිනි තියලා තියෙනවා මැතිවරණෙදී. வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. මැතිවරණ ඡන්ද පෙට්ටි ගිනි තියලා තියෙනවා අපි දැකලා තියෙනවා. தேர்தல் வாக்குப்பெட்டிகள் எரிக்கப்பட்டுள்ளது பார்த்துள்ளோம். හැබැයි ලෝකයේ කොහේ හරි ඔබ දැකලා තිබෙනවද පුස්තකාලයක් ගිනි තියනවා ඡන්දෙදී? ஆனால் உலகத்தில் எங்காவது பார்த்துள்ளீர்களா? தேர்தல் காலத்தில் ஒரு நூலகம் எரிக்கப்பட்டது. ඡන්දෙදී පුස්තකාලයක් ගිනි තියනවා. தேர்தலுக்காக நூலகத்தை எரிப்பார்களா? ஆனால் எரித்தார்கள். 1980 සංවර සභා මැතිවරණ යාපනයේ සංවර සභා දිස්ත්‍රික්ක ජයග්‍රහණය කිරීම වෙනුවෙන් පුස්තකාලය ගිනි තියලා තමයි මැතිවරණ පටන් ගත්තේ. 1981 யாழ் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் நேரத்தில் தேர்தலை வெற்றியிட்ட நூலகத்தை எரித்துத்தான் தேர்தல் நடவடிக்கைகளை தொடங்கினார்கள். එදා හැන්සට් වාර්තාවේ සඳහන් වී තිබෙනවා ඒ පුස්තකාලේ ඒ ප්‍රචණ්ඩ ක්‍රියා සඳහා ගමන් කරපු එක්කෙනෙක් තමයි රනිල් වික්‍රමසිංහ. அன்றைய பாராளுமன்ற ஹான்செட் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வன்முறைக்காக பயணித்தவர்களில் ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவர். හැන්සට් එකේ තියෙන ඒ වෙලාවේදී එස්.ඩී. බණ්ඩාරනායක මහත්මයා පාර්ලිමේන්තුවේ කරපු කතාව. ஹன்சாட்லே இருக்கிறது. எஸ்.டி. பண்டாரநாயக்க ஐயா பேசிய பேச்சில் அந்த நேரத்தில் அது பதிவாகியுள்ளது. මොකද කරේ? බීද බින්න කරා. என்ன செய்தார்கள்? ஏற்கனவே அஞ்சியவர்களை பலிக்கட ஆக்கினார்கள். ගැටුමක් නිර්මාණය කරා. மோதலை உருவாக்கினார்.